இந்த அம்மா பாத்தீங்கன்னா துணிகளை வந்து துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட கணவர் வந்து ஒரு ராணுவ வீரரா இருக்காரு. அவர் தான் கால் பண்ணிருப்பாரு. அவரோட குழந்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட வந்து ரொம்ப அன்பா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மனைவியோட ரொம்ப அன்பா கொஞ்ச நேரமா போன் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மனைவி கேக்குறாங்க, நீங்க வந்து எப்ப வீட்டுக்கு வருவீங்க, உங்களுக்கு எப்ப லீவு தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவரும் பாத்தீங்கன்னா அப்படியே போன காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரோட கமாண்டர் வந்து அவரை வந்து கூப்பிடுறாரு. அதுக்கப்புறமா போனை வந்து வச்சுட்டு அவரோட போயிட்டு ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கமாண்டர் சொல்றாரு, உங்களுக்கு வந்து லீவு கிடைச்சிருச்சு, நாளைக்கு வந்து நீங்க வீட்டுக்கு போகலாம், இப்ப வந்து அவங்களோட டியூட்டியை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இவரும் பாத்தீங்கன்னா அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவர் வந்து சென்ட்ரி பாக்குறதுக்காக போறாரு. அப்படி போயிட்டு மறுபடியும் அவரோட மனைவிக்கு வந்து கால் பண்றாரு. கால் பண்ணி சொல்றாரு, எனக்கு வந்து லீவு கொடுத்துட்டாங்க, நான் வந்து வீட்டுக்கு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதான் அந்த மனைவி பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா போனை வச்சுட்டு என்ன பண்றாருன்னா அவரோட வேலையை வந்து பாக்குறாரு. அப்படியே சென்ட்ரி பார்த்துக்கிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்க நிலத்துக்கடியில இருக்க ஒரு பாம் மேல வந்து இவர் வந்து காலை வச்சிருவாரு. வச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே நின்றுகிட்டு இருப்பாரு. பக்கத்துல இருந்து அவர் கூட்டாளி பாத்தீங்கன்னா இதை பார்த்ததும் ரொம்பவே பதறி போயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்ததான் அவர் சொல்றாரு, நீ வந்து எதுக்குமே பயப்படாத, உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு, என்ன வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா அவரோட கழுத்துல இருக்க அந்த கருப்பு கயிறை வந்து கரட்டி வேற பக்கமா வைக்கிறாரு. பாம் மேல காலை அப்படியே வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அப்படியே நெச்சிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட நாட்டுக்காக அவரோட உயிரை வந்து அர்ப்பணிக்கிறாரு. இதை பார்த்த பக்கத்துல இருந்த கூட்டாளி பாத்தீங்கன்னா ரொம்பவே கத்தி கதற ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரோட மனைவிக்கு ஒரு கால் வருது. கால் வந்ததுக்கு அப்புறமா மனைவி ரொம்ப சந்தோஷமா போன அட்டன் பண்ணி கதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கதைக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சோகமான செய்தி வருது. இதை கேட்டது உங்களால தாங்கிக்கிற முடியாது, அந்த குழந்தைய பார்த்து பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவர் வந்து கலட்டி வச்ச அந்த கருப்பு கயிறை வந்து தன்னோட குழந்தையோட கழுத்துல வந்து அந்த கயிறை வந்து போட்டு விடுறாங்க.